ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் ஹோலோகிராஃபி. இமேஜ் ஃபார்மேஷன் ஆஃப் ஹோலோகிராஃபிக் ப்ராசஸ். இப்போது ஹோலோகிராஃபினா என்னன்னு பார்ப்போம். ஹோலோகிராஃபிக் டெக்னிக் ஃபஸ்ட்டு எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3D மூவிஸில் இந்த ஹோலோகிராஃபிக் மெத்தடை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஹோலோகிராஃபிக் மெத்தட் பொதுவாக எப்படி இருக்கும்னா 3 டைமென்ஷனலில் இருக்கும். ஓகேவா? அதனால தான் அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம நியர்பை இருக்கிறது மாதிரி நம்மளுக்கு தோணும். ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹோலோகிராஃபினா என்ன? ஹோலோகிராஃபின்ற வேர்ட் க்ரீக் வேர்டில் இருந்து வந்தது. ஹோலோஸ்னா கம்ப்ளீட், கிராஃபோஸ்னா ரைட். இது ஆப்ஜெக்டோட கம்ப்ளீட் பிக்சரை ரெக்கார்ட் பண்ணுற டெக்னிக்கை தான் ஹோலோகிராஃபின்னு சொல்கிறோம். இதை 1947 கேபர் ப்ரப்போஸ் பண்ணாங்க. தென் ஒரு ஆர்டினரி ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 டைமென்ஷனல் இமேஜ் தான் ரெக்கார்ட் ஆகும். என்ன ரீசன் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒன்றில் ஆம்ப்ளிடியூட் இல்லைன்னா இன்டென்சிட்டி தான் அதில் நம்மளுக்கு இருக்கும். பட் ஹோலோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டென்சிட்டியும் இருக்கும், அந்த லைட் வேவ்ஸோட ஃபேஸும் நம்மளுக்கு இருக்கிறதுனால இதில் 3 டைமென்ஷனல் இமேஜஸாக நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, இனி ஹோலோகிராம்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ஹோலோகிராஃபி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய லைட் வேவு இந்த ஹோலோகிராஃபியில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இந்த லைட் வேவில் உள்ள இன்டென்சிட்டி அண்ட் ஃபேஸ் இதில் ரெக்கார்ட் ஆகுது. இதைத்தான் நாம் ஹோலோகிராம்னு சொல்கிறோம். இந்த ஹோலோகிராம் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை அப்படியே நம்மளுக்கு ஒத்து போகாது. ஆனால் அதோட அந்த ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷனை ஒரு ஆப்டிக்கல் கோடாட்டு அது ரெக்கார்ட் பண்ணுது. ஓகே, தென் ஹோலோகிராஃபியோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹோலோகிராம் ரெக்கார்டிங் ப்ராசஸ் பண்ணுது. தென் இந்த ரெக்கார்ட் ஆகக்கூடிய இமேஜ் 3 டைமென்ஷனலில் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? தென் இந்த ஹோலோகிராஃபியில் 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று ரெக்கார்டிங் ஆஃப் ஹோலோகிராம், இன்னொன்று ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹோலோகிராம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஆஃப் ஹோலோகிராம்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ஹோலோகிராம் எந்த ஃபினாமினனில் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகுதுன்னா இன்டர்ஃபெரன்ஸ். இதுதான் நம்மளோட ஃபிகர். தென் ஹோலோகிராம் ஆப்ஜெக்டை ரெக்கார்ட் பண்ண என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் சோர்ஸ், தென் பீம் ஸ்ப்ளிட்டர், தென் ஆப்ஜெக்ட், ஹோலோகிராஃபிக் பிளேட். ஓகேவா? ஓகே, இனி இந்த ப்ராசஸில் நம்மளோட சோர்ஸ் என்னது? லேசர் பீம். இந்த லேசர் பீமில் இருந்து வரக்கூடிய சோர்ஸ் இந்த பீம் ஸ்ப்ளிட்டரில் இன்சிடெண்ட் ஆகுது. இன்சிடெண்ட் ஆச்சுதுன்னா இந்த பீம் ஸ்ப்ளிட்டர் எப்படி இருக்குது? 45 டிகிரிஸ் லைட்டாக வச்சுருக்கோம். ஓகேவா? பீம் ஸ்ப்ளிட்டரோட ஃபங்க்ஷன் என்னென்னா அந்த லேசர் பீமை ஸ்ப்ளிட் பண்ணுறது தான். தென் இப்போது இந்த பீம் ஸ்ப்ளிட்டரில் இருந்து ஸ்ப்ளிட் ஆகி போகக்கூடிய அந்த லேசர் சோர்ஸோட ஒன் பார்ட் எங்கே போகும்? அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் போய் இன்சிடெண்ட் ஆகுது. ஓகேவா? தென் இந்த பீமை தான் ரெஃபரன்ஸ் பீம்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ரெஃபரன்ஸ் பீம். ஓகே, தென் இந்த பீம் ஸ்ப்ளிட்டரில் இருந்து இன்னொரு பார்ட் என்ன ஆகுதுன்னா டிரான்ஸ்மிட் ஆகி ஆப்ஜெக்டில் போய் இன்சிடெண்ட் ஆகுது. ஓகே, அப்படி இன்சிடெண்ட் ஆகக்கூடிய அந்த சோர்ஸ் மறுபடியும் என்ன ஆகும்? அதில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஆப்ஜெக்டில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் இன்சிடெண்ட் ஆகுது. ஓகேவா? ஃபால் ஆகுது. ஸோ இப்போது இந்த பீமை நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
ஆப்ஜெக்ட் பீம். ஓகேவா? பீம் ஸ்ப்ளிட்டரில் இருந்து வரக்கூடிய இன்னொரு பார்ட் என்ன ஆகும்னா டிரான்ஸ்மிட் ஆகி ஆப்ஜெக்டில் போய் இன்சிடெண்ட் ஆகுது. அப்படி இன்சிடெண்ட் ஆகக்கூடிய அந்த சோர்ஸ் ஆஃப் லைட் மறுபடியும் என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளோட ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் இன்சிடெண்ட் அதாவது ஃபால் ஆகுது. ஓகேவா? ஓகே, இப்போது இந்த பீம் ஸ்ப்ளிட்டர்லேருந்து ஒரு பார்ட்டு ரெஃபரன்ஸ் பீமாக வருது, இன்னொரு பார்ட் ஆப்ஜெக்ட் பீமாக வருது. இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் என்ன ஆகுது, இன்டர்ஃபியர் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னால் நம்மளோட ப்ரோக்ராம் என்ன ஃபினாமினனில் இருக்குது, இன்டர்ஃபெரன்ஸ். ஓகேவா? டார்க் அண்ட் பிரைட் லைட் என்ன ஆகுது, இங்கே இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் இன்டர்ஃபியர் ஆகி இருக்குது. ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபோட்டான்ஸ், ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தான் என்ன சொல்கிறோம், ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். இதைத்தான் நம்மளோட ஹோலோகிராம்னு சொல்கிறோம். இந்த இன்டர்ஃபியர் ஆகக்கூடிய இந்த பேட்டர்னை ரெக்கார்ட் பண்ணுற இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை தான் நாம் ஹோலோகிராம்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படின்னு சொல்லலாம், கேபர் சோனுன்னு சொல்லலாம். ஓகேவா? தென் இந்த ஹோலோகிராமோட ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டில் இருந்து வரக்கூடிய இந்த லைட்டோட வேரியஸ் பாயிண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஹோலோகிராம் என்ன பண்ணும், இந்த ஹோல் ஆப்ஜெக்டையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கான கெப்பாசிட்டி இந்த ஹோலோகிராமுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இமேஜ். தென் இந்த ப்ராசஸ் எந்த பிரின்சிபலை நம்மளுக்கு பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, டைஃப்ராக்ஷன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, இனி இந்த ஹோலோகிராமுக்கு லைட் சோர்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, லேசர் பீமில் இருந்து வரும். இந்த லேசர் பீமை நாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பீம்னு சொல்லலாம். இந்த பீம் ஹோலோகிராமோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஹோலோகிராம் ஒரு டைஃப்ராக்டிங் கிரேட்டிங்காக ஆக்ட் பண்ணுது. தென் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பீம் ஹோலோகிராம் வழியாக பாஸ் ஆகும்போது ஆப்ஜெக்டோட ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. தென் இந்த விர்ச்சுவல் இமேஜ் ஹோலோகிராமோட அப்சர்வ் ஆகுது. இந்த விர்ச்சுவல் இமேஜுக்கு ரியல் இமேஜுக்கு எப்படி இந்த 3 டைமென்ஷனல் கேரக்டரிஸ்டிக் இருக்குமோ அதே மாதிரி தான் விர்ச்சுவல் இமேஜுக்கும் இருக்கும். தென் ரியல் இமேஜ் ஹோலோகிராஃபிக் பிளேட்டில் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஹோலோகிராஃபினா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.